கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசிக்கவும் குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். யூத ஜனங்கள் எல்லாரும் எஸ்ராவால் வாசிக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதார்கள். அப்பொழுது எஸ்ரா, நெகேமியா, லேவியர் எல்லாரும், இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், ஆகவே நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். மேலும் நெகேமியா ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் கண்ணீரை துடைத்துவிட்டு போய் நல்ல கொழுமையான சாப்பாட்டை சாப்பிடுங்கள், ருசியான பானத்தை குடியுங்கள். உங்களைப் போல சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆனால் ஒன்றுமில்லாதவர்களுக்கு ஒரு பங்கை அனுப்பி கொடுங்கள், உங்களைப் போல அவர்களும் சாப்பிடட்டும் என்றார். ஆக நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று கூறினார். பின்பு லேவியர்கள் ஜனங்கள் எல்லாரையும் அமர்த்தி, நீங்கள் அழாதிருங்கள், இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசிக்கவும் குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். ஜனங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை அவ்வளவு தூரம் கேட்டிருக்கிறார்கள், உணர்வடைந்திருக்கிறார்கள். அதனாலே அவ்வளவு தூரம் கேட்டபடினாலே அவர்கள் கண்களில் கண்ணீர் வடிந்தது. இன்றைக்கு நாமும் வேதத்தை வாசிக்கிற போது உணர்வோடும் அழுகையோடும் வாசிப்போம். அப்படி நாம் வாசித்து சிந்திக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இப்படித்தான் ஒரு ஊழியர் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்காக வந்திருந்தார். 3 நாட்கள் இரவிலும் கன்வென்ஷன் கூட்டம். 1ஆம் நாள் கூட்டத்தில் தன்னுடைய சாட்சியை கூறினார். ஜனங்கள் எல்லாரும் தூங்காமல் விழிப்போடு கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்றார்கள். 2ஆம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஊழியர் நன்றாக பிரசங்கம் பண்ணினார். மக்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு தேவையான விஷயத்தை அவர் பிரசங்கம் பண்ணினார். ஜனங்கள் ஆர்வமாய் கேட்டார்கள். கடைசியாக ஜெப வேளையில் கூறினார், யாருக்கெல்லாம் வேதத்தின் வசனங்களை வாசிக்கும்போது இருதயம் உணர்வடைகிறது, அப்படி உண்மையாய் வேதத்தை வாசிப்போமானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றார். பின்பு அவர் கூறினார், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நான் பண்ணிய பிரசங்கம் உங்களை உணர்வடைய செய்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்று கூறியவுடனே மக்கள் எல்லாரும் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் உணர்வடைந்தவர்களாய் அழுகையோடு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தனர், விடுதலை பெற்றனர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகமாகிய வேதத்தை வாசிக்கிற போது எப்படி உணர்வடைகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு எஸ்ரா மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது மக்கள் உணர்த்தப்பட்டவர்களாய் அழுதார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்மெல்லாருடைய கைகளிலும் வேத புத்தகம் இருக்கிறது. அனுதினமும் நாம் வாசிக்க வேண்டும். மாத்திரமல்ல, கண்ணீரோடும் உணர்வோடும் வாசித்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அப்பொழுது உணர்வுள்ள இருதயத்தை நன்மையால் நிரப்புவார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை வாசிக்கிற பொழுதெல்லாம் உணர்வடைந்து தங்களை உமக்கு ஒப்பு கொடுக்க அருள் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.